ஃபீல்டுல நம்ம என்னதான் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, ஒருவேளை உணவு கூட தடுமாறக்கூடிய நிலையில எல்லாம் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த முடிஞ்சு போன 3 புரோட்டா ஒரு ஆம்பளை காரணம்லாம் இருக்கு. இந்த நேரத்துல அரசியலுக்கு அரசாரமா போய்கிட்டு இருக்க நேரத்துல எப்படி ஒரு நல்ல மணக்க மதுரை ஸ்டைல்ல பிரியாணி கொடுத்தா பிரியாணி நீங்க கொடுத்ததே பாத்திருப்பீங்க. 10 ரூபாய்க்கு வந்து முட்டை பிரியாணி, 20 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி யாரு கொடுப்பா? அந்த மாதிரி அந்த நல்ல விஷயம். அதாவது அண்ணன் பண்ண விஷயம் அப்படியே ஓட்டு கொத்தா வந்துடும் இந்த தொகுதியில. ஜெயிச்சாச்சு அண்ணன், அதுல ஒண்ணு மாற்றமே இல்லை. எங்க சரவணன் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆமா, இப்போ புதுசா படங்கள் வருது, இளம் இயக்குநர்கள் வர்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறீங்க நீங்க? நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள மக்களோட என்ன பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள டைரக்டர் அது கரெக்டா தான் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த சினிமா வரும், இப்ப இருந்த சினிமா வரும். இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அது கிடையாது. பிலிம் இருந்தது, அப்புறம் டிஜிட்டல் வந்து இப்ப யூடியூப், இன்ஸ்டாகிராம், லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வருது. அதனால இப்ப வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சினிமா தியேட்டர்ல வந்து குடும்பமா போய் பார்த்தாங்க, அது வேற விஷயம். இப்ப குடும்பமே வந்து எல்லாமே நடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு நடிகைகள் இருக்காங்க. அப்படின்னும் போது சினிமாவும் மீடியாவும் எல்லாம் மிங்கில் ஆயிடுச்சு, எல்லாமே கலந்து அப்படிதான் இருக்கிறாங்க. ஏஐ எல்லாத்துலயுமே வந்துருச்சு. ஏஐ வந்ததுக்கு அப்புறமும் எல்லாருமே பார்க்கும்போது இன்னைக்கு இந்த நகைச்சுவை என்ன மாதிரி மக்கள் ரசிக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஒரிஜினாலிட்டி மாதிரி வராது. ஏஐல வந்து ஒரிஜினாலிட்டி மாதிரி வரவே வராது. என்னதான் ஏஐ வந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி லைவா பண்ற காமெடி இன்னைக்கு வரையும் பேசப்பட்டு நாங்கெல்லாம் பண்ண காமெடிகள்லாம் இன்னைக்கு வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஏஐ எல்லாம் எடுபடாது. கொஞ்ச நாள் தான் எல்லாமே மறுபடியும் சினிமா வந்து பழைய மாதிரி வரும் சார். எல்லா மக்களும் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய காலங்கள் விரைவில் வரும். இல்ல ட்ரெண்டிங் மாதிரி தலைமுறைக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி படம் வந்து தியேட்டர்ல ஓடுறதோட வேகமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள்ல வருது. டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், நடிக்கிறவங்களே வந்து அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல ஒரு படம் வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 100 நாள் ஓடிச்சு கலெக்ஷன் எடுக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தா 3 நாள்ல கலெக்ஷன் எடுக்கிற படம்னா அது வெற்றி படம், தோல்வி படம்ன்றாங்க. வெற்றிகரமா 3வது நாள் இப்ப விளம்பரம் பண்றாங்க. இந்த நிகழ்வு இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. மதுரை அப்படின்னாலே திருவிழா தான். அதுவும் இந்த பக்கத்துலதான் வந்து அழகர் வைகாத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாரு. இந்த உணவு திருவிழா மாதிரி இவ்வளவு மக்கள் வந்து கொடுத்ததை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களா? உங்க கையில எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த வீடியோல நான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து இந்த விழாவில் நான் கலந்து நானே எதிர்பார்க்கல. எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மா தான். ஒரு நிமிஷத்துல எல்லாம் சேல் ஆயிடுச்சு. எல்லா புகழும் டெம்பிள் குமார். கண்டிப்பா உங்க ஸ்டைல்ல அப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல அப்படி பண்ணுவீங்க தெரியுமா? அப்படி ஆக்ஷனோட அதை ஒரு டைலாக் அப்படி சொல்லி காமிக்கலாமா? அப்படியே ஏன்னா உங்களை நாங்க அப்படியே கொஞ்சம் லோகோ டவுன் நம்ம டெம்பிள் சிட்டி குமார் சாரும் சரவண சாரும் இந்த விஷயத்த நல்லா பண்றாங்க. இது மேலும் பண்ணா அவங்க ஒரு தடவை பண்ணா 100 தடவை பண்ண மாதிரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.